குட் ஈவினிங் எவ்ரி ஒன். என்னோட வாய்ஸ் ஆடியோபிளா இருக்கான்னு யாராச்சும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆடிபிளா இருக்கு சார். யா, தேங்க்யூ சார். ஸோ இன்னும் ஒரு 1 மினிட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் செஷனை. ஓகே சார். தேங்க்யூ சார். சாரி, தேங்க்யூ. முத்துக்குமார் சார், தேங்க்யூ சார். ఈ చీర బాగా కనిపిస్తాను ఇంకొకసారి కట్టుకుంటాను ఈ చీర. ఎవడు శ్రీమంతంకా? குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல 4 லைனை பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ். நிறைய பேர் புது ஆளுங்க வந்திருப்பீங்க. ஸோ என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ். என்னுடைய பெயர் செல்வகுமார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வாலாஜாபேட்ன்ற ஒரு சின்ன டவுன்ல. இது வந்து இப்போ முன்னாடி வேலூர் டிஸ்ட்ரிக்டா இருந்தது, இப்போ ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டா இருக்கு. ஸோ எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல எனக்கு ஈடுபாடு இருந்தது. +2 முடிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்டேன் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணணும்ன்ட்டு. அப்ப எங்க ஊர் சர்க்கிள்ல யாருக்குமே வந்து அதை பத்தி ஒரு புரிதல் இல்லை, நாலேஜ் இல்லை. ஸோ எங்க ரிலேஷன்ஸ் சென்னையில இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்குறப்பையும் அதை பத்தி அவங்களுக்கும் ஒரு புரிதல் இல்லை. 2002ல. ஸோ அதுக்கப்புறம் 2009ல தான் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ ரிலேஷன்ஷிப் மேனேஜரா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒர்க் பண்ணேன். இப்பெல்லாம் நீங்க மொபைல்ல ஆர்டர் போடுறீங்களா, அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒரு செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு சிஸ்டத்துல நாங்க ஆர்டர் போடுவோம். கிளைண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி ஆர்டர் சொல்லுவாங்க. லேண்ட்லைன் ஃபோன்ல ஃபோன் பண்ணி எனக்கு இந்த ஷேர்ஸ் வாங்கிடுங்க, இந்த ஷேர்ஸ் வித்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன்ல ஆர்டர் போடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ள அஸ் அ ரிலேஷன்ஷிப் மேனேஜரா உள்ள வந்தேன். ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப் மேனேஜரா வரப்போ நிறைய கிளைண்ட்ஸோட எனக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. ஏன்னா அவங்களை அடிக்கடி மீட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா செக் வாங்கணும் அவங்க கிட்ட இருந்து. ஸோ அந்த ட்ரேடிங் இன்வெஸ்ட் பண்றதுக்கு, அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு டைரக்டா மீட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஆன்லைன் சிஸ்டம் அன்னைக்கு கிடையாது. டைரக்டா ஃபேஸ். அப்போ யாரெல்லாம் எனக்கு கிளைண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா பெரிய கல்யாண மண்டபத்து ஓனரு, டாக்டர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஹைலி நெட்ஒர்த் இருக்கிறவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்ல அன்னைக்கு ட்ரேடிங்ல இருந்தாங்க. சரி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஸ்டைல்ஸ் எப்படி பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம். அவங்க டிஸ்கஸ் பண்றப்பலாம் நான் இந்த சாஃப்ட்வேர் வந்து 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், இந்த சாஃப்ட்வேர் நான் 6 லட்சம் ரூபாய் கட்டி வாங்கினேன், யூஎஸ் போயிட்டு வந்தேன், அப்போ நான் வாங்கிட்டு வந்தேன், இது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ட் ஆஃப் த ட்ரேட்ல அவங்க 4 ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, அடுத்த ஒரு 5 ட்ரேட்ல லாஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியா பார்த்தோம்னா லாஸ்ல தான் இருக்காங்க. சரி, ஏன் அவங்க லாஸ்ல இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறப்போ நிறைய விஷயம் நம்மளும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். அதாவது எப்படின்னா இன்ஃபோசிஸ் ரிசல்ட்ஸ் நாளைக்கு வருது அப்படின்னா இன்னைக்கு ஒரு கால் ஆப்ஷன்ஸ் புட் ஆப்ஷன்ஸ் வாங்கிடும்.
நாளைக்கு அது 10% கேப் அப்ல ஓப்பன் ஆகும், இல்லை கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும். அதில் ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த காலத்தில். அப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ தான் ஒரு 2014 நான் ஒரு கன்க்ளூஷன்ஸ்க்கே வந்தேன். அதாவது புக்ல இருக்கிற விஷயம், புக்ல இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினாலும் பணம் பண்ண முடியாது. பட் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் மூவ்மெண்ட் நடக்குது. ஸ்டேட் பேங்க் போய் நம்ம வாங்க போறது இல்லை. ஓகேங்களா? நம்ம காலையில் அந்த நம்பரை வாங்குறோம், அடுத்த கொஞ்ச நேரத்தில் அந்த நம்பர் விற்கிறோம். ஸோ அப்போ அந்த நம்பரை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது தான் அப்போ வந்து க்ரூட் ஆயிலுக்கு நம்பர்ஸை வச்சு நம்ம ட்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 2017 நான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தேன், லேர்ன் அண்ட் ஏர்ன்னு சொல்லிட்டு. ஒரு வருஷம் கழிச்சு அந்த நேம் காமனாக இருக்கேன்னு சொல்லிட்டு கோல்டன் ட்ரேடாக மாற்றோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் மட்டும் நம்ம பண்ணிட்டு வரோம். ஸோ க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் வந்து அது மேசிவ் ஹிட்டாக இருந்தது. அப்போ மார்ஜின் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. அது நம்பர்ஸை வச்சு ட்ரேட் பண்ணுற வயசு ஒரு 5000லேருந்து 1800 இருக்கிற நம்பர்ஸில் ட்ரேட் ஆகுறப்போ அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அந்த ரேஞ்சில். அது கடைசியில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் என்ன ஆச்சுன்னா 1800 கீழே வந்த உடனே அது பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம க்ரூட் ஆயில் அப்போ நம்ம டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் 2020 நிஃப்டி கிராஷ் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆஸ் பர் கேன் தியரி பிரகாரம் நிஃப்டி வந்து 2020 கிராஷ் ஆக போகுதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். 2019 டிசம்பர்லேயே போட்டிருந்தேன். கொரோனான்ற வேர்டு தெரியாது, ஏதோ ஒரு நியூஸ் வரும், அந்த நியூஸால் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும், இந்த 7700 வரைக்கும் போகும்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா கொஞ்சம் சோம்பேறித்தனம்லாம் நம்மளுக்கு வந்த வாசி நம்ம பெருசாக இன்வால்மெண்ட் ஆகல. இந்த கோல்டு இந்த 4 லைன் ஸ்ட்ராட்டஜி அப்போ உருவாக்கணும். ஆப்ஷன்ஸ் பக்கமே நம்ம போகாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020க்கு அப்புறம் ஆப்ஷன்ஸும் ரொம்ப பீக்கில் இருந்தது. எல்லாரும் கேட்டாலும் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்துடுச்சு, நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆப்ஷன்ஸ்லேயே பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோமே. இன்னைக்கு இந்தியாவே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருக்காங்களே. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆப்ஷன்ஸ் பிளே ஸ்ட்ராட்டஜி ஒரு 8 மாதம் ஒரு ரிசர்ச்சுக்கு அப்புறம் உருவாக்கி அது ஒரு அவுட்புட்டாக ஒரு 2022 எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆப்ஷன்ஸ் பிளே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்ட்ராடினரி. அந்த ஆப்ஷன்ஸ் பிளே எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இந்த 4 லைனும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த 4 லைனை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? கமோடிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இயர்லி சார்ட் மார்க்கெட்டு எங்கே வந்து திரும்பும் இந்த வருஷத்துக்கு நல்லா பார்க்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரைட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 4 லைன்னா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லாருக்கும் என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுல்ல சார்? ஓகே, யாராச்சும் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்க ஸ்க்ரீன் தெரியுதான்ட்டு. எஸ் சார். தெரியுது சார். ஓகே ஃபைன் சார். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் இந்த ஒரு நம்பர் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த இமேஜ். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் உருவாக்கினேன். ஸோ நீங்கள் இந்த கல்வெட்டில் இருக்கிற நம்பர்ஸ், கோயிலில் இருக்கிற கல்வெட்டில் இருக்கிற நம்பர் சொல்லி வந்தது. ஸோ இது என்னன்னா எந்த பக்கம் கூட்டினாலும் 15 வரும். அதாவது நீங்கள் டாப்ல இருந்து டவுனுக்கோ, டவுன்ல இருந்து டாப்க்கோ, இல்லை கிராஸ்ல நீங்கள் எப்படி கூட்டினாலும் இந்த வந்து 15 வரும். ஸோ 15 ஆட் பண்ணால் 6. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ். இந்த 618 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபெப்னாசில ரொம்ப ரிசர்ச் பண்ணுறப்போ நிறைய டைம் நம்ம இங்கே இந்த இடத்துல வரப்போ நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதால் இதில் ஏதோ ஒரு நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லி இதை வச்சு யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணதான் இந்த 4 லைன் ஸ்ட்ராட்டஜி. கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி பண்ணதான் இந்த 4 லைன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ 4 லைன் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஒரு 4 நம்பர்ஸ் வரும், அது இண்டிகேட்டராகவும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 லைனு இப்படி வந்ததுக்கப்புறம் ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ட்ரெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த 4 லைனுக்கு மேலே ஒரு நார்மல் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் டச் ஆகாமல் ட்ரேட் ஆச்சுன்னா, டச் ஆகாமல் ட்ரேட் ஆச்சுன்னா இதுக்கு பேர் ரிஜெக்ஷன் சொல்கிறோம். ஓகேங்களா? இதோட ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா பை ட்ரெண்ட். அதாவது என்னது? பை ட்ரெண்ட் கண்டுபிடி, பை ட்ரெண்ட் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 4 லைனுக்கு கீழே டச் ஆகாமல் ஒரு கேண்டில் அதோட லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் அ செல் ட்ரெண்ட். ஓகேங்களா? ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா? பை ட்ரெண்ட், செல் ட்ரெண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம்.
ஓகேங்களா, 4 லைனுக்கு மேல ஒரு கேண்டல் டச் ஆகாம ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அதோட ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் கால்ட் அ பை ட்ரெண்ட். ஓகேங்களா, சரி. அதே மாதிரி 4 லைன் கீழே டச் ஆகாம ஒரு கேண்டல் ட்ரேட் ஆச்சுன்னா அதோட லோ பிரேக் ஆயிடும்னா இட்ஸ் செல் ட்ரெண்ட். இந்த கேண்டல் க்ளோஸ் வச்சிருக்கணும், ரெட் கலர்ல முடிஞ்சிருக்கணும், கிரீன் கலர்ல முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, சரி. இன்கேஸ் அந்த ரிஜெக்ஷன்ஸ் கேண்டல் வந்து எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோல்டுக்கு எடுத்துக்கலாம். 4039.60 ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ 4040 ரவுண்ட் ஆஃபா பண்ணிக்கிங்க. அப்போ 4040.10 வந்ததுன்னா இட்ஸ் பை ஆக்டிவேஷன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிங்க. பியூர்லி நம்பர்ஸ் தான். ஓகேங்களா, இந்த வித கண்டிஷன்ஸும் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ ட்ரெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் பை ட்ரெண்ட். ஓகே, சரி. அப்போ இப்போ இந்த பை ட்ரெண்டு, ஸோ அப்போ அந்த செகண்ட் லைன் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரின்னு சொல்லுவோம். அதாவது மோஸ்ட்லி உங்களுக்கு செகண்ட் லைன் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் வந்ததுன்னா இதை வந்து நம்ம ஜாக்பாட் என்ட்ரி நம்ம சொல்றோம். ஓகேங்களா, பை ஆக்டிவேஷன்ஸ் ஆயிடுச்சு, செகண்ட் லைன் வந்ததுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி, இந்த தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் வந்ததுன்னா நம்மளுக்கு ஜாக்பாட் என்ட்ரி. அப்போ மார்க்கெட் இந்த செகண்ட் லைன் வந்துட்டு இப்படி திரும்பும், இந்த தேர்ட் லைன் வந்துட்டு இப்படி திரும்பும். ஓகேங்களா, இந்த ட்ரெண்ட் இஸ் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு பை. ஸோ அப்போ பை ட்ரெண்ட்ல நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி தான் நம்மளுக்கு செல் ட்ரெண்ட் ஆகுறப்போ, ஓகேங்களா, நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆகுது, லோ பிரேக் ஆகும், செல் ஆகுறப்போ இந்த செகண்ட் லைன் வந்து நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி ஆகும், இந்த தேர்ட் லைன் நம்மளுக்கு ஜாக்பாட் என்ட்ரி ஆகும். அப்போ மார்க்கெட் எப்படி போகும், இப்படி போகும், இல்ல பவுன்ஸ் ஆயிட்டு இது வரைக்கும் வந்துட்டு மேல போகும், இது வரைக்கும் வந்துட்டு மேல போகும். ரைட், அப்போ பவுன்ஸ் ஆயிட்டும் நம்மளுக்கு மேல போகும். அப்போ நம்மளால ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்ல கோல்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. 5000 போச்சு, $6000 போகும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி, பழைய வீடியோஸ் அந்த யூடியூப் சேனல்ல இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்ட்டு. ஸோ இப்போ இந்த 4 லைன் இண்டிகேட்டர்ஸ்ல இங்க நீங்க செட்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து இந்த பேட்டர்ன் இருக்கு பாத்துங்க. இங்க டைம் ஃப்ரேம்ஸ், இந்த டைம் ஃப்ரேம்ஸ் வந்து 1 இயர் நான் வைக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம 1 இயர் பார்க்கலாம், இந்த இயர் நம்மளுக்கு எப்படி வந்துட்டு போகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இப்போ இந்த இயர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே தான் எக்ஸாக்டா நடந்தது. ஸோ எங்க பை பண்ணணும், எங்க வந்து மார்க்கெட் திரும்பும். அப்போ இந்த இயர் மார்க்கெட்டு ரொம்ப பூம்ல இருந்தது 5500ல. நான் சொல்லியிருந்தேன் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் கிட்ட வரும் அட்லீஸ்ட். ஏன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஹை புல்லிஷ்ல இருக்கிறப்போ அட்லீஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆச்சும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செகண்ட் இந்த லைன் வரும்னு சொல்லியிருந்தேன். பாருங்க இவ்வளவு எக்ஸாக்டா வந்து அந்த ட்ரேடு அந்த என்ட்ரி கிடைச்சிட்டு அங்க இருந்து பவுன்ஸ் ஆயிருக்கு பாருங்க. மறுபடியும் இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன பவுன்ஸ், அடுத்த என்ட்ரி இங்க. ஸோ அப்ப இங்க இருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 3810 ரேஞ்ச் கிட்ட வரும். இப்போ மார்க்கெட்டு நம்ம ட்ரெண்ட் ஐடென்டிஃபை இந்த இயர்லி இந்த 2026ல கோல்டு எங்க வந்தா நம்ம பை எடுக்கலாம். ஃபோர் இந்த ஃபர்ஸ்ட் லைன் கிட்ட வந்தா பை எடுக்கலாம், ஏன்னா ஹெவி புல்லிஷ்ல இருக்கு. இதே லைட்டா புல்லிஷ் இருந்ததுன்னா வெயிட் பண்ணுவோம், செகண்ட் லைன் ரீட்ரேஸ்மெண்ட்ஸும் ஜாக்பாட் என்ட்ரிக்கோ வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா, ஹெவி புல்லிஷ்ல இருக்கப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஆண்ட வந்தா பை பண்ணலாம், நியர்பை ஃபர்ஸ்ட் லைன் ஆண்ட வந்தா நம்ம பை பண்ணலாம். ஸோ பாருங்க அங்க இருந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 700 to 800 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துருக்கு வித்தின் அ ஃபியூ டேஸ்ல. அதாவது மார்க்கெட் எங்க வரும், எங்க வந்தா திரும்பும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் சில்வரை பத்தி பயங்கரமா பேசினாங்க, சில்வர் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி பாருங்க, சில்வர்ல எவ்வளவு ஃபர்ஸ்ட் ஹெவி புல்லிஷ்ல இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆனா வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது இந்த செகண்ட் லைன் சொல்லக்கூடிய இந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி ஆனா வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. அப்ப எங்க என்ட்ரி எடுக்கணும், இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ட்ரி எடுக்கணும், அடுத்து இந்த செகண்ட் லைன் எடுக்கணும், அடுத்து தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இங்க வந்து தேர்ட் லைன் வந்து $48 வருதுங்களா. அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், அது $50. அப்போ 50 பாயிண்ட் சம்திங் 10 20 இல்ல $51 வரப்போ நீங்க அடுத்த பை என்ட்ரி எடுக்கலாம் சில்வர். அப்போ இங்க எடுத்து எங்க கொடுக்கலாம் அப்படின்னா இந்த லைனே வந்து நம்மளுக்கு டார்கெட் ஆக்ட் பண்ணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா 70.56, இதுவே நம்மளுக்கு டார்கெட் ஆக்ட் ஆகும். சரி, பிடிசி பார்க்கலாம். ஸோ நீங்க எந்த பேர்ஸ் வேணா எந்த கரன்சி வேணா பார்க்கலாம். ஸோ இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிசி வந்து செல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, ஸ்டில் ஆன் செல் ட்ரெண்ட்ல இருக்கு. அந்த செல் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்க என்ன ஸ்கிரிப்ட்ஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெவி புல்லிஷ்ல இருந்தது பாருங்க. அப்ப எங்க பை பண்ணும், இப்போ இங்க தான் பை பண்ணும் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்ல. பாருங்க இப்பதான் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கீங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் அ பை என்ட்ரி ஃபார் க்ரூட் ஆயில்.
ஸோ அப்போ 100 12,000 போயிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் உங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரைஸ் போகிறப்பையும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எங்கே ஒரு மார்க்கெட்டு எந்த இடத்துல கை வச்சா பணம் கிடைக்கும், எங்கேருந்து திரும்பும் அப்படின்றத இந்த 4 லைன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தது இந்த 4 லைன் இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி இயர்லி நம்ம பார்த்தோம். நம்ம ஸ்டாக்ஸ் கூட பண்ணலாம். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறப்போ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 2000 கொரோனா டைம் முன்னாடி வரைக்கும் எல்லா வருஷமும் பை ட்ரெண்ட் தான். அதாவது எப்படின்னா பை அங்கே ஆக்டிவேட் ஆகிடும், செகண்ட் லைன் வந்து திரும்பிடும், இல்லை தேர்ட் லைன் வந்து திரும்பி ப்ராஃபிட் கொடுத்துரும். அதாவது எத்தனை வருஷத்துல 2005 இருந்து பார்த்தோம் நினைக்கிறேன். 2005 இருந்து 2019 வரைக்கும் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸ் பை ட்ரெண்டே தான். அதுக்கப்புறம் 2022 அந்த அந்த டைம்லலாம் கொஞ்சம் செல் ட்ரெண்ட் இருந்தது, 22 23லாம். அதே மாதிரி செல்லுக்கான ப்ராஃபிட்ஸும் நல்லாவே கொடுத்துட்டு தான் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பேசுவோம் ஐடிசி கம்மியாயிடுச்சு, 350 ரூபா வந்துச்சு, வாங்கலாம் வாங்கிங்களான்ட்டு. சி நம்ம ட்ரெண்ட்ல செல் ட்ரெண்ட். ஓகேங்களா? இட்ஸ் அ செல். சரி சரி, இப்போ செல் இருக்கு, எங்க தான் நான் பை பண்றது அப்படின்னா, அப்படியே நீங்க 4 லைன்ல இந்த 12 மந்த்துக்கு பதில் 1 மந்த் போயிடுங்க. 1 மந்த்ல உங்களுக்கு கம்மி டைம் ஃப்ரேம் வைங்க. ஓகேங்களா? 1 மந்த் டைம் ஃப்ரேம்ல பை என்ட்ரி வந்ததுன்னா யூ கேன் கோ வித் பை. ஸோ 1 மந்த்ல இட்ஸ் அ செல் ட்ரெண்ட். ஓகேங்களா? நிறைய பேரோட தப்பே என்னன்னா ட்ரேடிங்ல, யாரோ சொல்லிட்டாங்க பை பண்றேன், இல்ல ரேட் இறங்கிச்சு நான் பை பண்றேன் அப்படின்னு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து ஒரு முட்டாள்தனமான ட்ரேடு. நீங்க ஒரு ஹை அக்யூரசி இருக்கிற ஒரு மெத்தடை கண்டுபிடிங்க. அந்த மெத்தடை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ரிஸ்க் கம்மியா இருக்கிறப்பெல்லாம் அது வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துரும். அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பணம் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இயர்லியே நம்ம கண்டுபிடிக்கலாம், மந்த்லி நம்ம ஸ்டாக்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த சில ஸ்டாக்ஸை நம்ம பார்க்கலாம், எக்ஸாம்பிள்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்ல வந்து நம்மளுக்கு செல் கிடைச்சிருக்கு. ஸோ செல் கிடைச்சிருக்கு. அப்போ செல் கிடைச்சா நம்மளுக்கு எங்க அந்த நல்ல என்ட்ரி செகண்ட் லைன், அடுத்தது தேர்ட் லைன் நியர்பை. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, அப்போ எந்த இடம் வந்தா செல்லுக்கான என்ட்ரி, இந்த செகண்ட் லைன் இங்க செல் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடம் வந்தா செல் என்ட்ரி. பாருங்க, அங்க இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ். மறுபடியும் பாருங்க, இந்த லைனை டச் பண்ணிட்டு ஃபால் கிடைச்சிருக்கு. இந்த லைனை போய் டச் பண்ணிட்டு மார்க்கெட்டை எங்க வந்து திரும்பும் அப்படின்றது நம்மளால ஈஸியா இந்த 4 லைனை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியும். சரி, நிறைய பேர் கேட்கலாம், சார் இதுக்கு எப்படி சார் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றது அப்படின்ட்டு. ஸோ டார்கெட்டுக்கு அடுத்து நம்ம வேற வேற கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதை நான் உங்களுக்கு லேட்டரா அப்டேட் பண்றது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம 4 லைன்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்க, ரைட். ஓகே. ஸோ அப்போ நிஃப்டியை நம்ம கண்டுபிடிக்கலாம், பேங்க் நிஃப்டி கண்டுபிடிக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பை ரேஞ்சில் தான் இருக்கும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ பஜாஜ் ஆட்டோ பார்க்கலாம். இப்போ இப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபால் நடந்தது. பஜாஜ் ஆட்டோ வந்து இட்ஸ் புல்லிஷ், ஹெவி புல்லிஷ் இருந்தது. அப்போ என்ன, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் லைனை டச் பண்ணிட்டு போகும். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் லைன் வர 8,900 டச் பண்ணிட்டு நம்மளுக்கு 10,600 800 வரைக்கும் நம்மளுக்கு ரேலி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளால ஸ்டாக்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பேங்க்கு மார்க்கெட் டவுன் ஆச்சு. டவுன் ஆனாலும் பாருங்க, இங்க ஒரு ட்ரேட் நடந்திருக்கு. ஓகேங்களா? இங்க ஏதோ ஒரு அந்த ஈரான் ஈராக் பிரச்சனை ஒரு ட்ரேட் நடந்தது. அடுத்த நாளே பாருங்க இந்த லைனை போய் டச் பண்ணிடுச்சு. அடுத்தது மறுபடியும் பாருங்க, இங்க ஒரு ட்ரேட் நடந்திருக்கு. இங்க இருந்து ஒரு ஒரு டீசென்டான ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கு. அடுத்தது இங்க ஒரு ட்ரேட் நடந்திருக்கு. இங்க இருந்து போயிட்டு மறுபடியும் அந்த லைனை போய் டச் பண்ணிருக்கு. மறுபடியும் இங்கே தான், இங்க 52 133, அப்போ 52 500 53,000 இந்த ரேஞ்ச் வந்துட்டு இங்க இருந்து இந்த லைனை போய் ஒரு தடா மாதிரி ஆக்ட் ஆயிருக்கு. மறுபடியும் டவுன் வந்திருக்கு. மறுபடியும் இங்க தடையாடி இங்க ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் அதிகபட்சம் இன்னும் ஆகஸ்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க டச் பண்ணிட்டு மேல 63 66,000 இந்த டிசம்பர்ல நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து எதிர்பார்க்கலாம். அவங்க டவுன்ஃபால் இப்போதைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த 55,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம டவுன்ஃபால் எதிர்பார்க்கலாமே தவிர
மீதி ஒரு பெரிய டவுன்ஃபால் அன்எக்ஸ்பெக்டடாக எதுவும் நடக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த ரேலி வில் பி கண்டினியூ டு ஹிட் த 66,000 இந்த இயர் டிசம்பருக்குள்ளேயே ஹிட் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டை நம்ம அந்த இயர்லி டைம் ஃப்ரேமும் சரி மந்த்லி டைம் ஃப்ரேமும் சரி யூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த 4 லைன் ஸ்ட்ராட்டஜிலேயே நம்ம அடுத்தது நம்ம 1 மந்த் யூஸ் பண்ணலாம். 6 மந்த்ஸ் எல்லாம் இருக்கு, பட் 6 மந்த்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். 1 மந்த் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 1 மந்த்ல நம்மளுடைய கோல்டு ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு? ஓகேங்களா, டைம் ஃப்ரேம் இங்கே வச்சிருக்கேன். ஸோ 1 மந்த்ல நம்மளுக்கு தர் இஸ் அ செல் ட்ரெண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ செல் ட்ரெண்ட் ஆக்டிவேஷன் இங்கே செல் ட்ரெண்ட் இங்கே ஆக்டிவேஷன் ஆகிட்டு இந்த செகண்ட் லைன் சொல்லக்கூடிய இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோ அழகாக டச் ஆகிட்டு உங்களுக்கு மேலே போயிருக்கு பாருங்க, கீழே வந்திருக்கு பாருங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட பவரும் கூட. ஸோ அப்போ மார்க்கெட்டு எங்கேருந்து திரும்பும் அப்படின்றது நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எல்லாரும் ஒரு பதட்டம் பயம் இருக்கு, இந்த நியூஸ் வருது, இந்த நியூஸ் வந்துட்டு நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்கும். பட் ஆனால் நம்பர்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்ஷனாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரைட், ஓகே. ஸோ பிடிசி பார்க்கலாம். பிடிசி நம்மளுக்கு இந்த மந்த்லி பேசிஸில் நம்மளுக்கு செல்லிங்கில் தான் இருக்கு. ஓகேங்களா, சில பேர் இன்னும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக்ஸ்க்கும் பண்ணலாம், இயர்லி பேசிஸில் பண்ணலாம், மந்த்லி பேசிஸில் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். இப்போ இண்டிகோலாம் பாருங்க, இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமில் இவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக நம்மளுக்கு இந்த லைன்ஸை டச் பண்ணிட்டு அங்கேருந்து உங்களுக்கு பவுன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் நிஃப்டியும் வந்து புல்லிஷ். நிஃப்டி பற்றி கேட்டிருக்கேன். எஸ், நிஃப்டியும் இட்ஸ் கோயிங் டு பி புல்லிஷ் தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இண்டிகோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் லைன் பை ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு மந்த்லி டைம் ஃப்ரேமில். ஸோ அப்போ செகண்ட் லைன் இஸ் குட் என்ட்ரி ஃபார் செகண்ட் லைனு. இந்த தேர்ட் லைன் இந்த 4,305 வருது. அப்போ 4,050 நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு பாருங்க லோவஸ்ட் ப்ரைஸ் கரெக்டாக 4,301 இங்கே பாருங்க, எக்ஸாக்டாக அந்த லோ வந்திருக்கு பாருங்க. இங்கே வந்து 4305. ஸோ இது 4350 அந்த ரவுண்ட் ஆஃப் 50 ஃபிகரில் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸ் வந்திருக்கு பாருங்க. நான் இங்கே கேண்டில்ஸ் வைக்கிறேன், மேலே உங்களுக்கு லோ தெரியும், 4350 லோ, 4350 எவ்வளோ பாயிண்ட் டு பாயிண்ட் அங்கே 4350 ட்ரேட் ஆகிட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட 1100 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துருக்கு பாருங்க. 1100 பாயிண்ட்ஸ். அப்போ மார்க்கெட்டு எங்கே வரைக்கும் வரும், எங்கிருந்து திரும்பும் அப்படியெல்லாம் நம்மளால ஈஸியாக நம்மளால ஐடென்டிஃபை நம்ம பண்ண முடியும். ஓகேங்களா, இதே மாதிரி தான் நீங்கள் க்ரூட் ஆயிலுக்கும் சரி மற்ற ஸ்டாக்ஸ்க்கும் சரி நீங்கள் பண்ணலாம். சரி, இன்ட்ராடே பண்ணலாமா சார்? இதுலேயே டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் இன்ட்ராடே பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் 1 டே இன்ட்ராடே பண்ண முடியும். நிஃப்டி ஆப்ஷன்ஸோ ஈக்விட்டியோ நீங்கள் பண்ண முடியாது. கமாடிட்டி இன்ட்ராடே பண்ணலாம். கமாடிட்டியில் ஒரு 22 நாள் ட்ரேடிங் இருக்குது அப்படின்னா கமாடிட்டி ஃபாரெக்ஸும் சரி இல்லை எம்சிக்ஸும் சரி, ஓகேங்களா, 22 நாள் ட்ரேடிங் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு 15 18 நாள் என்ட்ரி கிடைக்கும். ஸோ இது ஆப்ஷன்ஸ்க்கு பண்ணீங்கன்னா ஆப்ஷன்ஸ்க்கு இதில் என்ட்ரிஸ் எல்லாம் ரெகுலராக கிடைக்காது. ஆப்ஷன்ஸ் பிளே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷன்ஸாக இருக்குமே தவிர இந்த இண்டிகேட்டர் இது வந்து இந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபையர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, இன்ட்ராடேக்கு கேப் அப்னா அது மேலே மாதிரி போயிடும், கேப் டவுன்னா கீழே வந்துடும். ஸோ இன்ட்ராடேக்கு இந்த 4 லைன் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் வீக்லி பேசிஸில் பண்ணலாம், ஓகேங்களா, இயர்லி பேசிஸில் பண்ணலாம், 3 மந்த்ஸ் பேசிஸில் கூட ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி லோ ரிஸ்க் வரப்போ நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் இன்ட்ராடேக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபாரெக்ஸ்க்கும் பிட்காயினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு பார்க்கலாம். ஸோ கோல்டு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இன்ட்ராடேயில். ஸோ நேத்தோட சார்ட் இது. ஸோ இந்தியன் மார்க்கெட் லீவு M6ல், இதில் ஃபாரெக்ஸில் வந்து மார்னிங் செஷன் நேற்று லீவு, ஈவினிங் செஷனு. ஸோ பாருங்கள் நம்மளுக்கு இந்த தேர்ட் லைன் இந்த 4 லைன்லேருந்து இந்த ட்ரெண்டு செல் ட்ரெண்ட் கொடுக்காம அங்கேருந்து போய் நம்மளுக்கு எதிர்பார்த்த ப்ராஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இது வந்து பிடிசி இன்னைக்கு பை ஆக்டிவேஷன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து பவுன்ஸ் ஆகி நம்மளுக்கு போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்ட்ராடேல நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ரைட்,
ஓகே. ஸோ வீக்லி பேசிஸ்ல பண்ணலாம், டெய்லி பேசிஸ்ல பண்ணலாம். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ட்ராடே மட்டும் தான் நீங்க பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 4 லைனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? இயர்லி பேசிஸ்ல பண்ணலாம், மந்த்லி பேசிஸ்ல பண்ணலாம், டெய்லி பேசிஸ்ல ஃபாரெக்ஸோ இல்லை M6 கோல்டோனா நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இல்ல வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா அதுல? வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். சார் நான் கேட்கலாமா சார்? தாராளமா கேட்கலாம் சார். சொல்லுங்க சார். இப்ப நீங்க உங்களோட Facebookல வந்து நீங்க எவ்வளவு நாளும் அந்த மார்க்கெட் முடிஞ்ச பிறகு ஆப்ஷன் ம். ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க. ம். நீங்க அதாவது என்னோட பர்சனல்னு சொல்ல நான் பொதுவா கேட்கிறேன். இப்ப இது மார்க்கெட் ஒர்க் ஆகுதுன்றது வந்து ஆஃப்டர் த மார்க்கெட் தான் நீங்க போடுறீங்க. பிஃபோர் த ம். மார்க்கெட்டே எங்களுக்கு 1 வீக் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கான்பிடென்ட் அதிகமான உடனே நாங்க ஈஸியா இதை பை பண்ணிப்போம். ஏன்னா இந்த மாதிரி நீங்க எல்லாம் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் நடக்குது. பட் நீங்க போஸ்ட் பண்றது 3:30 மேலதான் போஸ்ட் பண்றீங்க. ம். நீங்க அதாவது நான் என்ன முன்னாடியே சொல்றேன்னா, ஏன் சார் உங்க ஆ, கேள்வி எனக்கு இல்ல சார் புரிஞ்சுது. ஆக்சுவலா இல்ல 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 நான் இல்ல ஆக்சுவலா வந்து சார் வந்து அவர் வந்து தப்பா சொல்றாங்க. அவங்க 3:30க்கு மேல கொடுத்தாலும் நீங்க இண்டிகேட்டர் ஆக்சுவலா நான் வந்து சார்கிட்ட முன்னாடியே வந்து இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சார் லைவ்லயே நான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே கரெக்டா வந்து லைனை வந்து கரெக்டா அது வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு அது கரெக்டா அப் ஆகுது. உங்களுக்கு எங்கனாலும் சார் சொன்ன மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது சார். இல்ல அவங்க சார் சார் இப்ப வந்து எனக்கு ஆஃப்டர் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு சாரோட ஆஹ், வீடியோஸ் வந்து இன்னைக்கு என்ன நடந்திருக்கு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில அப்படின்னு நம்ம ஈகரா வாட்ச் பண்றோம். சார் நான் ஈகரா பதில் வாட்ச் பண்றோம்னா சொல்லிடுறேன் சார். நான் பதில் சொல்லிடுறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு பதில் சொன்னாங்க. நானும் பதில் ஆ, சொல்லிடுறேன். ஆ, நான் வந்து ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்கேன். ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்கேன். புக்ல இல்லாத விஷயம். இதுல சில பேர் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பல பேர் வந்து புது ஓகே. ஜாயினர்ஸ், புதுசா வந்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் காமன் டவுட்ஸ் இருக்கும். ம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சிஸ்டம் வந்து ம், ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா? ம், அது தேவைப்பட்டு நீங்க வாங்கி பண்ணீங்கன்னா நீங்க பணம் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ம், இப்போ பணம் சம்பாதிக்கிற ம், கலையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். கலை அது ம், நல்லா யோசிச்சு பாருங்க. பணம் சம்பாதிக்கிற கலையை நான் உருவாக்கியிருக்கேன். அந்த கலையை நான் ம், சொல்லித் தரேன். ஓகேங்களா? ம், அதை வச்சு நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம். மார்க்கெட் வந்து ம், ஓப்பனா இருக்கு. நீங்க ம், வாங்க, நான் சொல்றேன், டிப்ஸ் கொடுக்குறேன், சம்பாதிங்க. நான் இவ்வளவு ம். சம்பாதிச்சிருக்கேன். என்னோட வீடியோல நான் ஏதாச்சும் நான் போட்டிருக்கேன், நான் இவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், நீங்களும் வந்தீங்கன்னா இவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னு நான் போட மாட்டேன். என் கிளைண்ட்ஸ் இவ்வளவு நான் அந்த சம்பாதிச்சு எனக்கு மீனிங்ல ப்ராஃபிட் கேட்கல. ஸ்கிரீன்ஷாட் அனுப்பாங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அதாவது நான் அனுப்பிச்சு எனக்கு ஃபீஸ் கொடுங்க. நான் அப்படின்னு அந்த மாதிரிக்கும் நான் கேட்டதே கிடையாது சார். நீங்க வேணா செக் அந்த பண்ணி பாருங்க. மீனிங்ல நான் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த என்கிட்ட எல்லோ லைன் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு இல்ல சார் முடிச்சிடறேன். ஏற்கனவே படிக்கிறாங்கல்ல, அவங்க கரெக்டா தான் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு கிராஸ் செக் கோசரம். ஸோ புது கிளைண்ட்ஸ் கன்வர்ஷன்ஸ் கோசரம் தான் நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா? அததான் சார் நான் வந்து ஒரு புது கிளைண்ட் தான். நான் என்ன கேக்குறேன்னா இந்த ப்ளூ லைன் அந்த எல்லோ லைன் வந்து ம். 10 o'clock பிரேக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போகும் அப்படின்றத சார் நீங்க டிப்ஸ் கொடுக்க கூடாது சார். ஒரு ஆஸ் பர் செபி நார்ம்ஸ் வரைக்கும் டிப்ஸ் நான் கொடுக்க கூடாது. சார் சரி, என் புதுசா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லல டிப்ஸ் கொடுக்க சார் மாட்டேன் சார் உங்களோட நானு. டாக்டிக்கா தான் சொல்றேன். சார் இந்த கான்செப்ட் நான் வந்து 1 ஆ, மணி நேரம் கான்செப்ட் சார் அது. ஒரு வாரம் நீங்க ஆ, பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அந்த வீடியோ ஒரு 3 தாட்டி ஆ, பார்த்துட்டீங்கன்னா, நீங்களும் என்ன மாதிரி எக்ஸ்பர்ட் தான். நிறைய ம், டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் கிடையாது அதுல. ஓகேங்களா? நிறைய ம். அதாவது நீங்க யோசிச்சு எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க சார் நீங்க? ட்ரேடிங்ல? நான் 10 வருஷமா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷமா இருக்கீங்க. இது வரைக்கும் ம், எவ்வளவு பணத்தை இழந்திருப்பீங்க? ம். ஒரு 10 லட்ச ரூபா மேல. இந்த கோர்ஸ் ஃபீஸ் 15,000 வாங்குறேன் நான். ஆ. அதுவும் ரீஃபண்டுன்னு சொல்றேன். ஒரு அந்த வாரம் 15,000 கத்துக்குங்கன்னு சொல்றேன். 15,000 நான் ஓகே. இழந்ததால எனக்கு இந்த டவுட் வருது. சார் இப்போ நான் ஒரு ஏமாத்துற 15,000 நான் ட்ரிக்ஸ் தாமோதரன் 2013ல இருந்து நான் அவர்கிட்ட கிளாஸ் எடுத்தேன். ம். 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி 2013ல 10,000 ரூபாய் ஃபீஸ் நான் அன்னைக்கே கட்டி நான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ம். சரிங்களா? அவர்கிட்ட ஓகேங்களா? தான் போய் அப்போ கேட்கணும் நீங்க. எனக்கு இப்போ அவர் சொல்றது நீங்க வந்து அவரை போய் பார்க்க முடியுமா? இல்ல சார், அவரை கிட்ட பார்க்க முடியுமா? அவர் ஜூம் மீட் கண்டக்ட் பண்றாரா? அவரு இப்ப நான் வந்து என்னோட பழைய கிளைண்ட்ஸை மீட் பண்றேன். நான் அடுத்த ஒர்க் ஷாப் வச்சா சார் பழைய கிளைண்ட்ஸை கூப்பிடுறேன். இன்னைக்கு நான் ஜூம் மீட் கண்டக்ட் பண்றேன். இது பழைய கிளைண்ட்ஸ்க்கும் அனுப்புறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அனுப்புறேன் இந்த லிங்க். டெலிகிராம்லயும் போடுறேன். என்னோட
நீங்க சொல்றது இப்ப தாமோதரன் சார் கிட்ட நான் போயிட்டு நான் இந்த மாதிரி படிச்சேன் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை சார், அது அவ்வளவுதான் சார் அப்படின்னு அவரு சம்திங் லைக் தட் நெக்லெக்ட் பண்ணிட்டாரு. என்னோட அசம்ஷன், நான் படிச்சது இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்கன்ற ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் நான் உங்ககிட்ட இந்த கொஸ்டினே கேட்கிறேன். ஓகேங்களா? நான் வேற வெள்ளன்னு ஏதாச்சும் போட்டு நான் தாமோதரன் ஸ்டூடெண்ட்ஸ்ல படிச்சவங்க இல்ல சார், என்கிட்ட கூட தாமோதரன் சார் கிட்ட படிச்சவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர் வந்திருக்காங்க, என்கிட்ட படிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுல யாராச்சும் ஒருத்தர் இருக்கீங்களா? ஒருத்தர் இருந்தா அவருக்கு பதில் சொல்லுங்க சார், இல்ல நான் பதில் சொல்றேன். தாமோதரன் சார்கிட்ட படிச்ச நான் சொல்லுங்க சார். படிச்சிருக்கேன். நான் அவர்கிட்ட டைரக்டா லைவ் கிளாஸ் எல்லாம் போயிருக்கேன் டைரக்டா. பட் நான் எங்க சார்? அவரோட ஸ்ட்ராட்டஜில நான் வந்து ப்ராஃபிட் பண்ணுன்றதெல்லாம் இல்லை சார். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு அதுக்கப்புறமா அவ்வளவா கிளாரிட்டி இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 60K மேல நான் லாஸ் அதான் பண்ணியிருக்கேன். சார் இப்ப நானும் சொல்றேன். அவர் கிளாஸ் நல்லா வந்ததுக்கு சொல்லி அப்புறம் தந்தாருன்னா நான் எனக்கு ஒரு சொல்றேன். அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா இருக்கு. நானே ஒரு கிளாஸ் எல்லாம் தாமோதரன் சார் கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட். நான் ஓப்பனா சொல்றேன், ஐம் நாட் சொல்றேன். சாட்டிஸ்ஃபைட். இப்போ சார் அதுதான் நானும் என்னுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் சார். நீங்க ஒர்க் அவுட் ஆகலன்னா எனக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம், ஒர்க் அவுட் ஆகலன்னா சரி என் ஃபீஸை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். நான் கேட்கறது 15 நாள் ரிப்போர்ட் தான். நான் வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் விஷயம் சொல்லி கொடுக்கல. வேற ஆப்ஷன்ஸ் பிளேல பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் ஹவர் கான்செப்ட் தான் அது. இப்போ 4 லைன் கான்செப்ட் நான் 30 மினிட்ஸ் எடுத்துட்டேன். இதுக்கு இன்னும் டார்கெட் அடுத்த லெவல்ல நான் போல, நான் ஜஸ்ட் 4 லைன் கான்செப்ட் மட்டும் ஒரு 1 ஹவர் ½ அன் ஹவர்ல எடுத்துறேன். இவ்வளவுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த லைன் அண்ணா வந்தா எடுக்கணும் பை, இந்த லைன் அண்ணா ரிஸ்க், இந்த ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அது எல்லோ லைன் ப்ளூ லைன். நீங்க வேற ஏதாவது விஷயம் எல்லாம் குழப்பாதீங்க. இங்க 4 லைன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். நீங்க ஆப்ஷன்ஸ் பிளே ஸ்ட்ராட்டஜி கத்துக்கிட்டீங்கன்னா என்ன நேர்ல வந்து பார்க்கலாம். கத்துக்கலன்னா நான் மந்த்லி ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றேன். நீங்க 2 ஒர்க் ஷாப்பும் ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பும் நம்ம ஆட் பண்றோம். ஓகேங்களா? உங்க தேவைக்கு நீங்க தான் சார் பணம் சம்பாதிக்கணும். வித்தையை மட்டும் தான் சொல்லி கொடுக்க முடியும். நான் வந்து வேலை மனக்கிட்ட இந்த குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்க மீட்டிங் நடத்துறீங்க, நான் இதுல பேசணும்னு எதுக்காக வந்திருக்கேன்? இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுல இருந்து ஃபாலோ பண்ணி இதுல வந்து நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம இதுல க்ரோ ஆகணும்ன்றதுக்காக தான் நான் இப்ப உட்காந்து இந்த வேலை மனக்கிட்ட பேசிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? கரெக்ட் சார். அதுக்கு நீங்க பாருங்களேன், நீங்க க்ரோ ஆகணும்னு இதுதான். இப்ப நம்ம எடுத்தது 4 லைன் கான்செப்ட். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஆப்ஷன்ஸ் பிளே என்கிட்ட தனியா கேட்டிருக்கலாம், என்கொயரி பண்ணிருக்கலாம் என்கிட்ட. இப்ப இதுல வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்ன்ற இதுவா? சரி, என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இட்ஸ் கிவிங் குவாலிட்டி. நான் இன்னைக்கு கூட சொல்றேன், நான் 2000 கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டதை டிஸ்டர்ப் 40 வருஷம் ஆனாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். 40 400 வருஷம் கூட இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். குவாலிட்டி இருக்கும் வந்து அது. தப்பா சொல்லல சார். நீங்க டவுட் கேட்க நீங்க அதை நான் கேட்டேன். என்னன்னா 3:30க்கு மேல போஸ்ட் பண்றீங்க, அதை ஒரு வாரம் வந்து 10 o'clock 2 லைனுக்கு மேல போதே அதை போஸ்ட் பண்ண முடியுமான்னு தான் கேட்டேன். முடியும்னா முடியும், இல்லைன்னா இல்ல. ஓகே, அவ்வளவுதான். என்னன்னா நீ இதை 5 கொடுத்து கத்துக்கோன்றீங்க. சரி, நான் 5,000 கொடுத்தே கத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். வேற யாருக்காச்சும் இந்த 4 லைன்ல ஏதாச்சும் டவுட்ஸ் சார் சார் எனக்கு ஒரு கொரி சார். இந்த எஸ் சார், சொல்லுங்க சார். இண்டிகேட்டர் 4 லைன் இப்போ இங்க போட்டிருக்கீங்க, எனக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கீங்க, அதுல 6 லைன் வருது சார். சார் அதுதான் சார், இந்த செட்டிங்ஸ் தெரியுதுங்களா? இந்த செட்டிங்ஸ்ல இந்த 0 1 வந்து அன்டிக் பண்ணிடணும் சார். உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வாய்ஸ் மெசேஜ்ல, கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிகேட்டர் ஆக்சஸ் கொடுக்குறப்போ இந்த மாதிரி 0 1 வந்து இருக்கும். அந்த 0 1 வந்து அன்டிக் பண்ணிடுங்க. இந்த 4 வேல்யூஸ் மட்டும் டிக் ஆயிடுந்தா போதும் சார் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்ஸ் சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ, குட் ஈவினிங். கேட்கலாமா சார்? எஸ் சார், டெல் மீ சார். சார் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் செஷன் அட்டன் பண்ணுறேன் சார். நீங்கள் வந்து ஆப்ஷன் ப்ளே பற்றி தான் அவரோட என்கொயரி பண்ணப்ப சொன்னீங்க. இது இப்போ ஒரு 8-10லேருந்து அட்டன் பண்ணேன். எனக்கு ஓரளவு நீங்கள் சொன்ன எல்லாம் சார் ஆப்ஷன்ஸ் பிளேன்றது பியூர்லி ஃபார் இன்ட்ராடே இல்லை சார். சார். நான் அது கேட்கல சார். இல்லை நான் இது அது வந்து எனக்கு என்கொயரி பண்ணேன், அது எனக்கு சொல்லியிருந்தீங்க. இது இந்த 4 லைன் ஸ்ட்ராட்டஜி பற்றி அந்த என்கொயரி அப்போ எனக்கு சொல்லலை. இப்போ தான் புதுசாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. இந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி சார் யாரோ எஸ் சார், இந்த பேசுனாங்க 4 லைன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி இங்க பாருங்க, இயர்லி பேசிஸ்ல ட்ரெண்ட் எப்படி இருக்கு, மார்க்கெட் எங்க வந்துட்டு போகும்ன்றது ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்ததுனால இதோட ரெக்கார்டோட நான் புரிஞ்சு போடுறேன் சார். இது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே தெளிவா இருந்தது, அதுல இஷ்யூ இல்ல சார். ஆக்சுவலா இது என்ன நான் கேட்க வந்தேன் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டர் வந்து நாங்க வந்து அந்த 50,000 கோர்ஸ்ல இன்க்ளூட் ஆகுமா, இல்ல தனியா எதுவும் பர்ச்சேஸ் இல்ல பண்ணணுமா? சார், இது தனி சார், இது தனி சார். ஓ, சார் இது தனியா தான். ஆப்ஷன்ஸ் பிளேன்றது பியூர்லி ஃபார் இன்ட்ராடே சார். எல்லோ ஓகே லைன் சார். ப்ளூ லைன் யூஸ் பண்ணி அது பியூர்லி ஃபார் இன்ட்ராடே.
ஸோ இந்த சார் ஒரு ஃபோர் நிமிஷம் லைன் வந்து சார் பாத்தீங்கன்னா இது சார் வந்து ஒரே ஒரு நீங்க நிமிஷம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. தப்பா எடுத்துக்க. எஸ் சார், சாரி சார். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வேற யாரோ எக்ஸ்ட்ரா பேசுனாங்க சார். அதுதான் எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். தப்பா கேள்வி கேட்கிற எடுத்துக்க மட்டும் அன்மியூட் பண்ணிடுங்க. கேள்வி கேட்ட முடிச்சதும் மியூட் பண்ணிடுங்க. நான் பேசுறேன் சார். ஓகே சார். நீங்க சொல்லுங்க சார். நான் லிசன் பண்றேன் சார். சார் இது ஆக்சுவலி இது தனியா வரும் சார். இது வந்து ஆப்ஷன்ஸ் ப்ளே தனி சார். ஓகேங்களா? ஸோ இது வந்து தனி. இது வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்க ஃபாரெக்ஸ் கோல்டு பண்றீங்க, சில்வர் பண்றீங்க, க்ரூட் ஆயில் பண்றீங்க, இல்ல M6ல கோல்டு பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபோர் லைன் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இன்ட்ராடேல 22 நாள் ட்ரேடிங்ல ஒரு 15ல இருந்து ஒரு 18 நாள் என்ட்ரி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இயர்லி பேசிஸ்ல அந்த ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். மார்க்கெட்டு எங்க இருந்து திரும்பும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் சார். இது வந்து ஸ்டாக்குக்கு டெலிவரிக்கு நம்ம போட்டுக்கலாம் என்ன சார்? ஸ்டாக் அதான் சார். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்க பண்ணலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்க இந்த இது பண்ணலாம் சார். ஃபோர் லைன் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். ஓகே எஸ் சார். சார். இது இந்த ஃபோர் லைன் சார். ப்ரைஸ் இதெல்லாம் இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ணுவீங்களா சார்? இல்லை தனியாக கூட என்கொயரி பண்ணணுமா சார்? சார் ஒன்றும் இல்லை சார். இதுக்கு வந்து ஜஸ்ட் 4999 வாங்குறோம் சார். லைஃப் டைம் ஆக்சஸ் சார். ஓகேங்களா? ஓகே இந்த ஃபோர் ஓகே லைன் சார். இண்டிகேட்டர் லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுக்க 4999 தான் சார்ஜ் பண்ணுறோம். ப்ளஸ் இந்த ஒரு வீடியோ கொடுப்போம். இப்போ ரெக்கார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த வீடியோ. ப்ளஸ் டார்கெட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ட்ரி கிடைச்சிருக்கும். டார்கெட் இருந்திருக்காது. பட் அந்த விஷயம் நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் உங்களுக்கு. ஓகே சார். டார்கெட் ஸ்டாப் லாஸ் இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் அதில் இருக்கும். 4999 ஆமாம் சார், ஆமாம் சார். நமக்கு வந்து எங்கே ட்ரேடிங் வியூல அக்கௌண்ட் இருக்கணும். நீங்கள் அதுக்கு ஆக்சஸ் கொடுப்பீங்க அப்படிதானே சார்? ட்ரேடிங் வியூ ஆமாம் சார். ட்ரேடிங் வியூ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா போதும் சார். நீங்கள் ஓகே சார். இந்த மாதிரி லாகின் பண்ணி உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணியிருப்பீங்க. அது வந்து யூசர் ஐடியாக வரும். இதை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா போதும். நாங்கள் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவோம் சார். நீங்கள் இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு இன்வைட் ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் உங்களுக்கு ஃபோர் லைன் ஸ்ட்ராட்டஜின்னு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே ஆட் ஆகிடும் சார். ஓகே சார். ஓகே கிளியர் சார். ஓகேங்களா? தேங்க்யூ. கிளிக் பண்ணிருக்கேன். இங்கே ஆட் ஆயிருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஆட் ஆயிடும் சார் உங்களுக்கு. ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த 0வும் 1ம் நீங்க அன்டிக் பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த டைம் ஃப்ரேம் வந்து நீங்க இங்க வச்சுக்கணும் சார். இங்க 12 மந்த்ஸ் 1 மந்த் இந்த மாதிரி இங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்க ஃபாரெக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 1 டே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 1 மந்த் 6 மந்த் 1 இயர் இந்த ட்ரெண்டை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சார். நான் இங்க சொல்லிடுவோம் சார் எந்த இடத்துல வாங்கணும் எங்க விற்கணும்ட்டு. ஸோ அந்த இடம்லாம் ரைட் என்ட்ரியா இருக்கும். அங்கெல்லாம் ஒரு யூட்டர்ன் திரும்பக்கூடிய என்ட்ரியா இருக்கும் சார். இது வந்து மார்க்கெட் நியூஸ் பேஸ் பண்ணி இருக்குமா சார்? இல்லை நம்ம எதுவாக இருந்தாலும் மார்க்கெட் பேஸ் சார் பண்ணி இல்லை சார். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் நியூஸ் பேஸில் தான் சார் மார்க்கெட். இப்போ பாருங்க கோல்டெல்லாம் ஏறினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேஸில் தான் ஏறிச்சு. பட் ஆனால் இந்த இடம் வந்தால் வாங்கணுன்றது ரூல். இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆண்ட இவ்வளோ அழகாக வந்துட்டு போயிருக்கு பாருங்க. அடுத்தது ஓகே இங்க இருந்து ஒரு சின்ன பவுன்ஸ். அடுத்து இந்த 2வது லைன் ஆண்ட வந்தால் வாங்கணுன்றது ரூல். அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்தால் வாங்கணுன்றது ஒரு ரூல். ஓகேங்களா? ஸோ அடுத்த பை என்ட்ரி இங்கே எதிர்பார்க்குறோம் சார். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நான் அதான் எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன். மியூட் போட சொல்லுங்க சார். சார் இவங்க ராமசாமிங்கிற சார் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி அன்மியூட் பண்ணிடுறாங்க. அவங்க எஸ் மட்டும் சார். கொஞ்சம் நீங்க தயவு செய்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது சார். உங்க டவுட்டை கேளுங்க தயவு செய்து. பட் மற்றவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. எஸ் சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அந்த பை ரேஞ்சில் தான் இருக்கு. ஸோ பை ரேஞ்ச் இங்கேருந்து க்ரூட் ஆயில் அடுத்தது இங்கே திரும்பவும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸை பை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ நான் இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் சொல்லியிருந்தேன். நான் ரிசர்ச் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபைனான்ஸை தான் ரிசர்ச் பண்ணுவோம். ஏன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த சார்ட்ஸ் வைக்கிறேன். அதாவது 2005ல இருந்து 2000 இது வரைக்கும் உங்களுக்கு பைலே தான் இருந்தது அந்த ஸ்டாக்ஸ். எந்த இயரும் உங்களுக்கு செல்லே வரல. ஓகேங்களா? இது ஸ்பிரிட்டு டிவிடெண்ட் எல்லாம் பண்ணி உங்களுக்கு ரேட்டு கம்மியாக காட்டும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2005ல இருந்து நம்ம எல்லாமே பை என்ட்ரி பைலே தான் இருந்தது. உங்களுக்கு 2020ல மட்டும்தான் உங்களுக்கு இது இருந்தது. அதுக்கப்புறம் 2022லலாம் கொஞ்சம் செல் வந்தது. அதே மாதிரி டவுனும் ஆச்சு நம்மளுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க கத்துப்பீங்க. இப்போ தெரியுதுல சார் நாலேஜ். அதாவது எங்க வந்துட்டு போகும் அப்படின்றது புரியுது முன்னாடியே சார். நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரீ பிளான்டா இருப்போம் பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு ப்ரீ பிளான்டா இருப்போம். என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். லோ ரிஸ்க் இருக்கிறப்போ நம்ம என்ட்ரிஸ் எல்லாம் எடுக்கிறப்போ வி ஹேவ் அ குட் ப்ராஃபிட்ஸ். நம்ம குட் ப்ராஃபிட் பண்ணிட்டு வரலாம் சார். சார் ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் அதே மாதிரி பண்ணலாமா இது சார் நீங்க இது? ஆப்ஷன் ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ்க்கு பண்ணக்கூடாது.
ஆப்ஷன் செல்லிங்க்கு வேணா ஓகே ட்ரை பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் பையிங்க்கு நீங்க பண்ணக்கூடாது. ஆப்ஷன் செல்லிங்க்கு நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஓகே சார். இது நம்ம கேண்டில்ஸ்லாம் எதுவும் ஃபாலோ பண்ணணுமா சார்? கேண்டில் இப்படி வந்தா ரிவர்சல் அந்த இல்ல மாதிரி இல்ல எதுவும் சார், ஃபாலோ பண்ணணுமா? பியூர்லி நம்பர் தான் சார். பியூர்லி நம்பர் தான் சார். இப்போ ஓ, நம்மளுக்கு அந்த அந்த பிரைஸ் ரிஜெக்ஷன் ரேஞ்சில தான் ஆகுது. நம்ம பர்ச்சேஸ் எக்ஸாம் பண்ணிக்கலாம். இந்த கேண்டல் ரிஜெக்ஷன் ஆகுது. இதோட ஹை பிரேக் ஆனா போதும் நம்மளுக்கு. ஸோ இப்போ இங்க என்ன கண்டிஷன் சொல்றோம்னா, இதோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 979.30 வருதுன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ இது ரவுண்ட் ஃபிகர் என்னது 980ன்றது ரவுண்ட் ஃபிகர். அப்போ 980.10க்கு மேல போச்சுன்னா யூ வாண்ட் டு டேக் பை என்ட்ரி. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ரவுண்ட் ஃபிகர் இப்படி ட்ரேட் ஆகிட்டு கீழே வந்துடும். அதாவது அந்த ரவுண்ட் ஃபிகருக்கு மேல நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வைக்கிறோம். ஓகே சார். இது ரிலேட்டடா அந்த இண்டிகேட்டர் பர்ச்சேஸ்க்கு அப்புறம் வேற டவுட்னா உங்களை காண்டாக்ட் பண்ணலாம்ல சார்? தாராளமா நீங்க கூப்பிடலாம் சார். ஸோ ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஒரு செஷன்ஸ் வச்சு ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ்னாலும் நம்ம பண்ணுவோம். லைவ் மார்க்கெட்லேயே நீங்க கூப்பிடலாம் நீங்க டவுட்ஸ்க்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் இது சார் எஸ் சார், சொல்லுங்க சார். சார் இந்த எல்லோ லைனு ப்ளூ லைன் கொடுத்தீங்கல்ல, அது வேற ஆமா இது சார், வேறையா சார்? இது வேற இது வேறையா? சொல்லுங்க சார். இதுதான் சார் எல்லோ லைன் ப்ளூ. இல்லை, எல்லோ லைன் ப்ளூ லைன் முதல் கொடுத்தீங்கல்ல சார், ஒரு இது ஒரு ஆமா ஒரு சார், அது பண்ணி எஸ் அது சார், எஸ் அது வேற இது வேறையா சார்? சார். எல்லோ லைன் ப்ளூ லைன் வந்து பாத்தீங்கன்னா பியூர்லி ஃபார் இன்ட்ராடே சார். இன்ட்ராடே. ஓகே ஓகே. இன்ட்ராடே சார். ஓகேங்களா. இந்த 4 லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயர்லி ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த வருஷத்துக்கு எங்க இருந்து திரும்பும் அப்படின்றத ஐடென்டிஃபைலாம் பண்ணலாம். இந்த மாசம் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, இந்த வீக் என்ன ட்ரெண்ட்ல இருக்கு சரி. அப்படின்றது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும் சார். இப்போ இதில் வந்து நம்ம இந்த கீழே அந்த லைனுக்கு கீழே வந்தால் பை சொல்கிறீங்க. டார்கெட் இருக்கா சார்? ஒரு ஒரு இடத்துல டார்கெட் எஸ் இருக்குமா? சார், அது டார்கெட் பத்தி நான் இந்த வீடியோல சொல்ல. யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ரெக்கார்டட் வீடியோ நம்ம கொடுப்போம் சார். டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்போம் சார். டார்கெட்டும் யாரு அதில் வந்துடும். உங்கள் அதை ஆமா இப்போ சார், பை ஆமா சார். பண்ணாங்கன்னா அந்த டார்கெட்டும் வந்துடும். எஸ் சார், ஆமா சார், ஆமா சரி சார். சரி சார். அது எல்லோ லைன் ப்ளூ லைனில் நீங்கள் இல்லை சார், டார்கெட் இல்லை சோஃபார் இது இருக்கு வரைக்கும். சார், எல்லாத்துலயும் இருக்கு சார். எல்லோ லைன் ப்ளூ கத்துக்கினா லைன் தெரியும் சார் உங்களுக்கு. எல்லா விஷயமும் நம்ம ஓப்பனா சொல்லிட மாட்டோம்ல சார். இல்லை, எல்லோ லைன் ப்ளூ லைன் நான் வாங்கினேன் இருக்கு டார்கெட் உங்கள்கிட்ட. இருக்கு சார். அதுக்கும் டார்கெட் எல்லாம் இருக்கு சார். ப்ரீவியஸ் டே லைன் டார்கெட்டா ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி சில கான்செப்ட் வச்சிருக்கோம் சார் நம்ம டார்கெட். இன்னைக்கு மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ஸ்ல இருக்க போகுது, எவ்வளவு ரேஞ்சில் இருக்க போகுது, அதாவது இன்னைக்கு ஏற்ற இறக்கமா இருக்க போதா, ட்ரெண்டிங்கா இருக்க போதா, அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார். ப்ளூ லைன் எல்லோ லைனில் கூட ப்ளூ இருக்குமா? லைன். எஸ் சார். சரி சார், அது எனக்கு தெரியல. நான் வாங்கினேன் உங்கள்கிட்ட, ஆனால் இது வரைக்கும் தெரியல. சரி சார். எப்போ ஜாயின் பண்ணீங்க நீங்க? நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் சார் வாங்கினேன். 2 இயர்ஸ் இருக்குமா? மாசம் இல்ல சார், மாசம் மாசம் கிளாஸஸ் எடுக்கிறோம். நீங்க இது பண்ணுங்க, அடுத்த ஜூம் ட்ரைனிங்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. சரி சரி சார். ஓகே ஓகே. தேங்க்யூ. சார் ஒரு டவுட்டுங்க சார். சார் இது வந்து ETF அந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க முடியுமா சார்? அது செக்டார் பேஸ். ஸோ எல்லாமே நீங்க பார்க்கலாம் சார். உலகத்துல இருக்கிற சரிங்க எந்த ஸ்டாக்ஸ் வேணா பார்க்கலாம் சார். கொரியன் மார்க்கெட் பார்க்கலாம். இப்ப ட்ரேடிங் வியூல வந்து குளோபலா இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கு பாத்தீங்களா, எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகே நான் ஓகேங்க அந்த சார். இது யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லோ லைன் ப்ளூ லைன் யூஸ் பண்ணி நான் ஜப்பான் மார்க்கெட்ல ஒரு 15 நாள் ட்ரேட் பண்ணேன். 15 நாளுமே கிரீன்ல தான் முடிச்சேன். ஜப்பான் ஓகேங்க சார். எல்லோ இண்டெக்ஸ் லைன் ப்ளூ லைன். ஓகே. எல்லோ லைன் ப்ளூ லைனை யூஸ் பண்ணி கனடால ஒரு 2 பேர் நம்மளோட ஆப்ஷன்ஸ்ல அந்த எல்லோ லைன் ப்ளூ லைன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு சூப்பரா ஒர்க் அவுட் கரெக்டுங்க சார். ஆகுதுன்றாங்க அவங்க. ஓகேங்களா. அது நம்பர்ஸ் தானே, அதை ஓடுற ஆத்துல தண்ணி பிடிக்கிறது சார். எந்த ஸ்கிரிப்ட்ஸ் வேணாலும் நீங்க தண்ணி பிடிக்கலாம். ஓகேங்களா. கரெக்டுங்க இப்போ சார். ஆமாம் பிட்காயின் சார். எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இயர்ல செல்லிங்ல இருந்து அப்படியே செல்லியே தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒன் டே வைக்கிறேன் சார்ட். ஸோ இன்னைக்கு பை ட்ரெண்ட்ல இருக்கு பாருங்க, பை ட்ரெண்ட்லேயே தான் இருக்கு. கரெக்டுங்க ஓகேங்களா. சார். ஸோ அப்போ எங்க பை எடுக்கணும்னா இந்த லைனாண்டா பை எடுக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ஓகேங்க சார். டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுல நம்ம அடுத்த அந்த இன்னொரு வீடியோ உங்களுக்கு கொடுப்போம். இது கூட அந்த வீடியோல அந்த டார்கெட் வீடியோ. சார் அது அப்படியே இது அந்த எல்லோ லைன் ப்ளூ லைன் வாங்க சார். இந்த அப்படியே இந்த சார்ட் வச்சுட்டுங்க சார், கொஞ்சம் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆ நீங்க யூஸ் பண்ண அதாவது அதாவது சார், அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லோ லைன் ப்ளூ லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டு 6.5 ஹவர்ஸ் மார்க்கெட். இப்போ இந்த பிட்காயினோ இல்லை ஃபாரெக்ஸ் கோல்டு நீங்கள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் மார்க்கெட். ஓகேங்களா. கரெக்டுங்க. ஓகேங்களா. ஸோ அதால் வந்து இதே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேசி 80% தான் இருக்கும். ஆனால் இது நீங்கள் காம்போவாக போட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் மோர் அக்யூரேசி.
ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதான் சார். சொல்றேன். இப்போ இங்க பாருங்க, தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் எல்லோ லைன்ஸ். ஓகேங்களா? கரெக்டுங்க சார். ஆமா. சார் இப்போ பாருங்க, நம்மளுக்கு இங்க ப்ரீவியஸ் டே எல்லோ லைன் நம்மளுக்கு தடை. ஓகேங்களா? காலைல கரெக்டுங்க. ஆமா. சூப்பர்ல ட்ரேட் ஆயிடுச்சு, இப்போ தடையில ட்ரேட் ஆயிடுச்சு. இப்போ பை கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பாருங்க இந்த ப்ளூ லைனு. பாருங்க பக்காவா ப்ளூ லைன் எல்லோ லைனு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி நம்ம இதுல. ஓகேங்களா? ஆமாங்க. இதை ஷோ பண்ணி கட்டுறேன், ஹைட் பண்ணி கட்டுறேன். இப்போ எல்லோ லைனு நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எவ்வளோ அழகாக நம்மளுக்கு அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்டேட் ஆயிருக்கு, பை என்ட்ரி தான். ஓகேங்களா? இங்கே என்னது அந்த தடையை ஏற்கனவே மார்னிங்கே அது தடையை ஆக்டிவேட் ஆயிடுச்சு அது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு டுவோர்ட்ஸ் மேலே போயிட்டு இருக்கான். இப்போ மறுபடியும் உங்களுக்கு செல் கிடைச்சதுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இங்கே எல்லோ லைன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கன்சிடர் பண்ணிக்கிங்க. இதே இந்த சாட்ல வந்து எல்லோ லைன் இல்லை அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து மறுபடியும் செல் ஆக்டிவேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க எல்லோ லைனில். அப்போ அடுத்த மார்க்கெட்டு டார்கெட் எங்க அப்படின்னா இந்த ப்ளூ லைன் வந்து நம்மளுக்கு டார்கெட் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இங்க வந்துட்டு இங்க திரும்பும். புரியுதுங்களா? இந்த இடம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்துக்கலாம் சார் அடுத்து அந்த இந்த இதுல நான் எடுக்கிறேன். சரிங்க சார். பட் தேங்க்யூ. இங்க சார் தேங்க்யூ. ஸோ வேற ஏதாச்சும் இது doubt? பிரைஸ் நிறைய எவ்வளோங்க சார் நிறைய நீங்க பேர் சார் கேட்டிருக்கீங்க? சார் இப்போ சொன்னார் பாத்தீங்களா, இப்போ பாருங்க உங்க எதிர்க்கே தான் நான் வந்து இந்த ஓப்பன் பண்ற சாட்டு எல்லோ லைனு. ஸோ இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா வந்து அந்த லைனை டச் பண்ணி போகுது. நிறைய பேர் கேட்குற கமெண்ட் அதே தான். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீங்க கோடு போடுறீங்க, எனக்கு கூட தான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வந்து போச்சு நம்மளால கோடு போட முடியும் அப்படின்றாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதோட லைன்ஸோட பவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நாள் தான் ஒருத்தன் ஏமாத்த முடியும்? ஓகேங்களா? நான் இந்த ஸ்ட்ராட்டஜி 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் 2009 வந்திருக்கேன் மார்க்கெட்ல. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதே மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட யூடியூப் சேனல் பிளாக் ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஹேக் ஆகி போயிடுச்சு. இருந்தாலும் நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். புதுசாக இன்னொரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா நானே எல்லா வேலையும் பண்ற வாசி என்னால் இன்னும் அடுத்த லெவல் எடுத்துட்டு போக முடியல. ஓகேங்களா? பட் என்னுடைய ஸ்ட்ராட்டஜில குவாலிட்டி இருக்கு. ஓகேங்களா? அதால தைரியமா நீங்க ஒன்ஸ் இந்த கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு வாரம் வந்து லேர்னிங் பீரியடா வைங்க. அந்த வீடியோ 2 3 தாட்டி போடுங்க. நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட். அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னாவே போதும். அதை மட்டும் அப்சர்வ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா போதும். உங்க ட்ரேடிங்ல நீங்க ஈஸியா வின் பண்ணிட்டு வெளியே வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கோல்டன் ட்ரேட் அகாடமி கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அடிக்கடி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவோம். இதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. ஸோ வேற டவுட் சார் இருக்குங்களா? சார் கோல்டுல வந்து இப்போ லாங் டேர்ம் நீங்க எது பார்த்தீங்க அந்த சார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டா 4082ல ரிவர்ஸ் வருது. போய் பை பண்ணலாமா இல்லை 3800 அந்த ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? பை பண்ணலாம் சார். நான் உங்களுக்கு இந்த சில்வர்லேயே உங்களுக்கு காமிச்சேன் பாருங்க. சில்வர்ல மறுபடியும் ஒரு ஷோ பண்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ சில்வர் சார்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்க அப்படின்னா பாருங்க ஹெவி புல்லிஷ்ல இருக்கு. அப்போ ஹெவி புல்லிஷ்ல இருந்தா ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆண்டே நம்ம என்ட்ரி எடுக்கலாம். செகண்ட் என்ட்ரி இங்க. இப்போ தேர்ட் என்ட்ரி வந்து இங்க எடுக்கணும் சார். ஓகேங்களா? இப்போ 48.13 இருக்கு. அப்போ $50.10 கிட்ட வரப்போ நீங்க நீங்க அடுத்த சில்வர் நீங்க பை பண்ணிட்டு இதுக்கான டார்கெட் வந்து 62 50ல வாங்குறது 62 ஃபர்ஸ்ட் டார்கெட் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல 70 வரைக்கும் கூட நீங்க வெயிட் பண்ணலாம். இட்ஸ் டார்கெட்டா. அப்ப அதே அந்த இன்னொரு டார்கெட் கோல்டு லைனும் சொல்லுவேன் யூஎஸ்டி நான். போனீங்கன்னா அப்போ நீங்க சொல்றது 3800 வரைக்கும் வெயிட் பண்ணும் சார். அப்படிதான் இருக்கு சார்ட்ல. புரியுது. ஆமா கோல்டுக்கு அந்த அடுத்தது தான். அந்த ஃபர்ஸ்ட் XAUUSD ஆமா அந்த எஸ் சார்ட் சார் போங்களேன். அடுத்து 3000 இங்க பாருங்க ஓகே, இதுதான் கேட்டேன். 3800ல ஏன்னா இங்க இருந்து 4000 ஒரு வரும் ரிவர்சல் மாதிரி சார். இது வந்து போகலாமா வருஷத்துக்கு இல்லை? சார். இங்க பாருங்க இது வந்து வருஷத்துக்கு 12 இயர், அதாவது 2026க்கான பிளான் இது. ஓகேவா? 2026க்கான பிளான் ஃபர்ஸ்ட் இங்க பை என்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அடுத்த பை என்ட்ரி இங்க வரும். பை என்ட்ரி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த இடம் வந்து என்னால் கேரண்டியா சொல்ல முடியாது. பட் இந்த என்ட்ரி வித்தின் அ மந்த் வித்தின் 2 monthsல இங்க இந்த 3800 இந்த ரேஞ்ச் வந்துட்டு தான் திரும்பும். இது வந்து இயர்லி பேஸ்க்கான பிளானு. இப்போ நீங்க இது வேண்டாம் எனக்கு மந்த்லி வேணும் அப்படின்னா நீங்க மந்த்லி ஷார்ட் டைம்க்கு நீங்க அப்படியே நீங்க மந்த்லி ஷார்ட் டைம் நீங்க பார்க்கலாம். இப்போ 1 month வச்சுக்கிறேன் மந்த்லியில். அப்போ மந்த்லியில் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு டைம் ஃப்ரேம் கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். டேல வச்சிருக்கேன் அங்கே கம்மியாக வைக்கணும்.
இப்போ மந்த்லியில் நம்மளுக்கு ஏற்கனவே இப்போ 3800 நம்ம சொல்லியிருக்கோமா டார்கெட்டு. அப்போ மந்த்லியில் செல் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா இங்கே? மந்த்லியில் நம்மளுக்கு செல் செல்ல தான் இருக்கா? கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. செகண்ட் லைன் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரியும் நம்மளுக்கு போயிட்டு, ஸோ 4500லேருந்து 4600 இருக்கும் வருது. அது 3800 போகும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி போகும்னா, இங்கே மறுபடியும் வந்து இதை டச் பண்ணிட்டு கூட போகலாம். ஓகேங்களா? ஸோ திஸ் ஓகே இஸ் பேட்டர்ன்ஸ். ஓகே அது ஓகே எங்க சார், திரும்ப தேங்க்ஸ். அடுத்தது நம்ம சார் அந்த டார்கெட் லைன்ஸ் கொடுப்போம் சார். அந்த டார்கெட் லைன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களால ஈஸியா டெசிஷன் எடுக்க முடியும். இங்க வந்து போகும், இங்க எடுக்கலாம், இங்க வெயிட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அதுல தெரியும். சார் இப்ப இந்த இன்ட்ராடேக்கு இந்த இண்டிகேட்டர் மட்டும் வாங்கினா போதுமா சார்? இது சார் ஆப்ஷன்ஸ் பிளேவா ஆமா சார். சார்? இண்டிகேட்டர் பிளஸ் அந்த ரெக்கார்டட் செஷன் வீடியோ சார். 1 hour கான்செப்ட் சார் அது. ஓகேங்களா? அந்த ஓகே. வீடியோ 2 தாட்டி 3 தாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அந்த எல்லோ ஆ லைன்ஸ் டிஸ்டன்ஸை ஈஸியா என்ட்ரி எடுக்கும். ஒரு சார் 1 hour கான்செப்ட் சார். 1 week ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே வீடியோ ஓகே 3 ஓகே. தாட்டி பாருங்க. லைவ் மார்க்கெட்ல செக் பண்ணுங்க. டவுட் இருந்தா கூப்பிட்டு கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு இதோட பிரைஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ connect சார்? பண்ணுங்க. ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் உங்களை குரூப்ல ஆட் பண்றேன். ஏன்னா இப்போ என்ன நடக்குதுன்னா, சில பேர் வீடியோ பார்க்காம குரூப்ல வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன செலக்ட் பண்றது, பை என்ட்ரியா செல் என்ட்ரியான்னு கன்ஃபியூஸ் பண்றாங்க சில பேரை. ஸோ அதெல்லாம் என்ன ம் பண்ண போறோம்னா, ம் இதுக்கப்புறம் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்றாங்களோ, யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, 3 நாள் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டதுக்கு அப்புறம் கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் குரூப்லயே ஆட் பண்ண போறேன். ஓகேங்க? ம். அப்படிதான் டவுட்னா என்ன கூப்பிட்டு சார் இப்ப கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் பிளஸ் அந்த 1 hour வீடியோவோட காஸ்ட் எவ்வளவு சார்? அதான் சார் 14,999. ஓகே ஓகே லைஃப் டைம் ஆக்சஸ். இந்த இண்டிகேட்டர் லைஃப் டைம் ஆக்சஸ். இப்போ இந்த 4 லைன் வேணும் ஓகே. அப்படின்னா இது 4,999 தான். இது ஆ வந்து நீங்க இந்த 14,999 நீங்க மாஸ்டர் இன் ட்ரேடிங் இந்த எல்லோ லைன் ப்ளூ லைன் கிடைச்சிரும். லைஃப் டைம் ஆக்சஸ் ஆ இன்ட்ராடேக்கு பியூர்லி ம் ஃபார் இன்ட்ராடே அது. ஓகேங்களா? இந்த 4 லைன் வந்து பாத்தீங்கன்னா இயர்லி பேசிஸ் மந்த்லி பேசிஸ்ல மார்க்கெட் எங்கிருந்து திரும்பும், இந்த ஸ்டாக் எங்கிருந்து திரும்பும், இந்த ஸ்டாக் என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேங்களா? எஸ். அதை Sir, வச்சு one இன்ட்ராடே day we see the intraday also, sir. How it works and புரியல சாரி சார், மறுபடியும் கேளுங்க. how how it works in intraday yellow line and blue line strategy. Can we once see that also? Sir, it's working in extraordinary, sir. Daily basis, I'm putting a video, performance video on Instagram, right? So this is Uh, for line. Okay, if you have any doubt in this, you can ask me. Okay. If you have any other doubts, then you can after the session you can call me. I will guide you. Otherwise, we can contact in Zoom. We can connect. I will clarify your doubts. The Okay, sure, accuracy sir. is good accuracy. Sir. One 95 to 98% accuracy you will get. You know market where it will come, where from there where it will go, you can easily identify. Sir. You can Okay. trade like a pre-planned trader. So, Silva sir, this is Nagendra here. Yes, sir. Yes, tell me, Can sir. we get the English version of this video? Can you like how you made it for option play strategy? Because Sir, I will I'm take already help. subscriber of your strategies. Yes, sir. Yes, sir. I know, sir. I know, sir. Yeah, I think you remember Sir, me. tomorrow you can take an English question, so no. Yeah, that is okay. Yeah, it take around 15 to 20 minutes only. I will take Ah, tomorrow. So tomorrow around 12 o'clock we can connect, sir. Just reminder me, we will connect. yeah, if not possible, I mean even later also it is fine. Later on, yeah, sure, definitely, sir. I will Anytime it teach you. is fine. Don't Sir. worry. Yeah. Yes, sir. So Thank you you, are sir. using Sir, yellow line good evening. strategy now. How it works, Anything sir? like that in You English can explain, version. sir. You are also say you are from other state. You are actually Yeah. I'm placing the videos in Tamil. You are from other state. How our yellow line, blue line strategy is No, working. that You is can a very extraordinary strategy, sir. More, I mean, the accuracy depends on person to person how people will take entry based on retracement, jackpot, and all. But what is it is making sense for us is we have clear strategy. If you follow the proper risk management and mindset, then definitely profit is expected. So we should have patience in the market. That is more important, along with your strategy. So that is what I have been following. If not regular, but some most of the times I follow your strategies. உங்க மனசு மூளைக்கெல்லாம் வேலை கொடுக்காதீங்க சார். இப்போ என்கிட்ட கத்துக்கிறீங்களா, அந்த விஷயம் மட்டும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுங்க, நீங்க சக்சஸ் பண்ணலாம்.
ஓகேங்களா? நீங்க எந்த வித மனசுக்கும் மூளைக்கும் அவர் சொல்லிட்டாரு பாய், இவர் சொல்லிட்டாரு பாய் எல்லாம் நம்பாதீங்க. அந்த ஒரு கிளைண்ட் சொன்னார் எனக்கு, ஸோ உங்கள் எல்லோ லைன் வந்து எனக்கு ராமர் கோடு மாதிரி, அதை வச்சு நான் ட்ரேட் பண்ணி இப்போ நான் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் படைசெல்லாம் தூக்கி போட்டு ஜஸ்ட் அந்த எல்லோ லைன், ப்ளூ லைன், இந்த 4 லைன் கான்செப்ட்ஸ் வரைக்கும் அந்த கான்செப்ட்ஸ் என்ன சொல்லுதோ, நீங்கள் தோத்தாலும் பரவாயில்ல ட்ரேடிங்கில், இந்த கான்செப்ட்ஸ் பிரகாரம் தோத்ததா கண்டிப்பாக தோக்க மாட்டீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, நிறைய விஷயங்கள் உள்ள எடுத்துட்டு இதை விட இன்னும் அதுல சூப்பர் ப்ராஃபிட் கிடைச்சிரும், இதை விட அதுல இன்னும் சூப்பர் ப்ராஃபிட் கிடைச்சிருமோன்னு சொல்லிட்டு ட்ராக்கை மாத்திட்டே போறாங்க. நிறைய கான்செப்டை கத்துக்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறதுல. இப்போ இந்த கான்செப்ட்ஸ் ஜஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். ஓகேங்க, இந்த கான்செப்ட்ஸை நான் ஒரு கேம் மாதிரி தான் போறோம், ட்ரேட் பண்றோம், வின் பண்ணிட்டு வெளியே போயிடுவோம். எது பிரகாரம்? அந்த கான்செப்ட் பிரகாரம். ஓ, கிரீன் கலர் கேண்டில் போயிடுச்சு மேலே ஏறிட போதுன்னு உங்க மனசு மூளைக்கு வேலை கொடுக்காதீங்க. டவுன் ஆக போகுதுன்னு யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. இந்த லைன்ஸ் என்ன சொல்லுதோ அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க, அது வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கும். Clear? சார் இந்த 4 லைன் வச்சு இன்ட்ராடே பண்ணலாமா சார்? இல்ல சார், ஃபாரெக்ஸ்க்கு பண்ணலாம் சார். அதான் சார், ஃபாரெக்ஸ்க்கு ஒரு 15 நாள் 18 நாள் என்ட்ரி கிடைக்கும் சார் இன்ட்ராடேல. இதெல்லாம் வச்சு ஓகே ஆப்ஷன்ஸ் ஓகே ஆப்ஷன்ஸ்க்கு பியூர்லி ஃபார் திஸ் மாஸ்டர் இன் ட்ரேடிங். இதுதான் வந்து உங்களுக்கு இன்ட்ராடேக்கு உங்களுக்கு என்ட்ரிஸ் கொடுக்கும். ஓகே சார். ஓகே சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார், டெல் மீ. சார் இப்போ நம்ம அந்த இது ஆப்ஷன் ப்ளே ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல சார், ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் தான், ஒரு விஷயமே 4-5 வாட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த வீடியோஸ் வந்து ஒரு 3-4 டே டைம்ஸ் பார்க்குற ரெக்கார்டிங் ஆப்ஷன்லாம் கொடுப்பீங்களா சார்? ஹலோ சார், கேக்குதா? நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா கோர்ஸ்ல? இன்னும் ஜாயின் இல்ல பண்ணல சார். பண்ணணும் சார், பண்றதுக்காக தான் அந்த இது இப்போ இந்த சார் செஷனே லைஃப் தான். டைம் அக்சஸ் தான் சார் கொடுத்துருவோம். நீங்க அது எப்போ வேணாலும் லாகின் பண்ணி ஓப்பன் ஆகலைன்னா எனக்கு கேட்டிங்கன்னா நாங்கள் அக்சஸ் கொடுத்துருவோம் சார். ஓகே சார், ஒரு ஓகே. தாட்டி ஏன்னா தான் பார்த்துட்டு இது பண்ண அந்த மாதிரியான டைம் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட கிடையாது சார். ஓகே சார், ஓகே ஓகே, அது போதும் சார் எனக்கு. ஸோ இப்போ இந்த திரு 4 லைன் வாங்க சார், எக்ஸ்கியூஸ் மீ, இந்த 4 லைன் வாங்கும்போது மட்டும் இந்த இதுல எப்படி யூஸ் பண்ணணும், என்ன எப்படி அந்த ரிலேட்டடான ஒரு கேட்டலாக் மாதிரி நீங்களே சொல்லிடுவீங்களா சார்? எஸ் சார், அந்த வீடியோஸும் நம்ம கொடுத்துருவோம் சார். சரிங்க சார், ஓகே. எவ்ரிதிங் கிளியர் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேற சார் குட் ஈவினிங், பார்த்துட்டு சொல்லுங்க. குட் ஈவினிங், டெல் மீ சார். நல்லா இருக்கீங்களா சார்? சார் நான் லாஸ்ட் அக்டோபர்ல வந்து நம்ம இந்த 4 லைன் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்போ உங்கள்ட்ட இண்டிகேட்டர் இல்லை, என்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ மேனுவலா சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஸோ அது ரிலேட்டடா கூட திரும்பி நம்ம டைரக்ட் கிளாஸ்ல ஒரு ரெக்கார்டட் செஷன் ஒன்று எனக்கு கொடுத்துருந்தீங்க. அதுக்கப்புறம் நம்ம இண்டிகேட்டர் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க இது ரெடியாகும். ஓகே ஓகே ஓகேங்க சார். அதோட டார்கெட் எல்லாமே இது டைரக்ட். ஓகே ஓகேங்க சார். டைரக்ட் கிளாஸ் எதுவும் அட்டென்ட் பண்ணீங்களா? டைரக்ட் கிளாஸ் அதுல எல்லாம் வந்துருமா டார்கெட்? ஆக்சுவலி பிளான் இருந்தது சார், கொஞ்சம் எல்லா ஒர்க்கும் நானே பண்ற வருஷம் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா இப்ப சென்னையில விக்கிற மாதிரி இருக்கேன் சார். நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் மந்தே நான் விப்பேன் சார். இல்ல நான் அந்த டைரக்ட் கிளாஸ் கேட்கலங்க, 1-to-1 வந்து சொல்லி தரதா சொல்லிருந்தீங்க அப்போ. தென் அதுக்கப்புறம் அந்த தீபாவளி டைம் அதுக்கப்புறம் நீங்க ரெக்கார்டட் செஷன் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. எஸ் சார், நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வாங்க, வாலாஜாக்கு வரணும் சார். நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வாங்க. நீங்க எந்த ஊர் சார்? சார் பார்த்திபன், மேட்டுப்பாளையம். நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், உங்கள்ட்ட எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஆமா. ஓகே வாங்க சார், வாங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க சார். நான் குரூப்ல இப்ப ஆக்டிவா இல்ல, நம்ம ஆப்ஷன் பிளே குரூப்ல நான் தனியா பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அதுல நிறைய மெசேஜஸ் எல்லாம் வரதுனால அதுல ஆக்டிவா இருக்கிறது இல்லை நான். ஓகே சார். அதான் சார் அந்த கலையை கத்துக்க வரைக்கும் தான் சார் உங்களுக்கு அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் நீங்களே இண்டிவிஜுவலா ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ மோஸ்ட்லி நிறைய பேர் பண்றது. அதனால அந்த ஆப்ஷன் பிளே எனக்கு இப்ப இந்த நம்ம 4 லைன் ஸ்ட்ராட்டஜி இண்டிகேட்டர், தென் இப்ப என்ன இது வச்சிருக்கீங்களோ அது மட்டும் எனக்கு. எஸ் சார், ஓகே சார். ஸோ நேச்சுரல் கேஸ் பத்தி கேட்டிருந்தாரு. ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸோட சார்ட் இது. ஸோ பை கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் லைன்னு. ஸோ அங்கேருந்து பவுன்ஸ் கொடுத்துருக்கு. செகண்ட் லைன்ல இருந்து பவுன்ஸ் ஆகல, ஸ்ட்ரெயிட்டாக தேர்ட் லைனுக்கு வந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கு. அதான் எங்கே விற்கணும், எங்கே கை வச்சா பணம் கிடைக்கும் அப்படின்றது அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுவும் நேச்சுரல் கேஸ்க்கும் இன்ட்ராடேக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மந்த்லி ட்ரெண்டும் பார்க்கலாம் நேச்சுரல் கேஸ்க்கு. அப்போ மந்த்லி ட்ரெண்ட்ல நேச்சுரல் கேஸ் வந்து பைல இருக்குது சார் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாருங்க. பை ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு, இந்த இடம் கை வைக்கணும் படிச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே 2995 இப்போ 3000 மேலே இருக்கும். பட் அந்த இங்கே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கினா சூப்பர் பையன்ட்டு நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த செகண்ட் லைன் எல்லாம் நல்ல ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் எடுத்து நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கு.
ஸோ ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்தர் ஏதாவது டீட்டெயில்ஸும் நீங்கள் கால் பண்ணுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த செஷனை முடிச்சுக்கலாமா? ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாவோ இல்லை காலோ கூட பண்ணலாம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.